இது என்ன டிவைஸ்ன்னு டாக்டர்களுக்கு தெரியாட்டியும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது வந்து கோவிட் காலத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீட்ல ஒரு அத்தியாவசிய பொருளாவே மாறிடுச்சு. இது என்ன காட்டும் அப்படின்னா 2 விஷயம் காமனா ஆல்மோஸ்ட் எவ்ரி பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல காட்டும். இப்போ விரல்ல மாட்டின அப்புறம் இதுல ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அளவு SpO2ன்றது காட்டும். அது இல்லாம பல்ஸ் ரேட் ஒன்று காட்டும். இதை தவிர வேவ் ஃபார்ம் ஒன்று காட்டும். இந்த வேல்யூஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி. இதுல என்ன சிக்கல்கள் இருக்கு, எப்போ இது தப்பா காட்டலாம், எப்போ நார்மலா இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு வேல்யூ மட்டும் பார்த்துட்டு அது நார்மலா இருக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. இது வந்து ஒரே ஒரு கருவி மட்டும்தான், டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கிடையாது. அதாவது இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நோய் இருக்கு இல்லை அப்படின்னு கன்ஃபார்மா சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் அளவு எப்போ தப்பாக காட்டலாம், இந்த ரீடிங்ஸ் எப்போ தப்பாக காட்டலாம் அப்படின்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து லைட் எரியும். மேலே கீழே ஒரு சைட்லேருந்து லைட் வரும், இந்த சைட்லேருந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும், சென்சார் இருக்கும். அது வந்து லைட் சேஞ்சஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணும். ஸோ இப்போ வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம், ஒரு மருதாணி வச்சுருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது பிளாக் கலரில் பெயிண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓட்டு போட்டு வந்த அப்புறம்லாம் கோடு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கலர் சேஞ்சஸ்னாலையும் அந்த ரீடிங்ஸ் வந்து தப்பாக காட்டலாம். இதை தவிர ரத்த சோகை அனீமியா இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு ரத்தத்தில் கம்மியாக இருந்தாலும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அளவு பார்த்தா ஜாஸ்தியாக காட்டும். அதே மாதிரி இப்போ ஒரு நோயின்னு எடுத்துக்கலாம், இப்போ வந்து ஆஸ்மான்னு எடுத்துக்கும். ஸோ அது வந்து மூச்சு குழாய்களில் ஒரு அடப்பு வர ஒரு ப்ராப்ளம். ஸோ அதில் வந்து ஆக்சிஜன் அளவு குறையலாம். பட் ஆனால் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எடுத்த உடனே ஒரு மூச்சு விட கஷ்டம் வரும். அந்த நேரம் நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாமே வந்து அதை தாண்டியும் வேலை செஞ்சு மூச்சு விடுற வேகத்தை கூட்டி ஆழத்தை கூட்டி ஆக்சிஜன் அளவை மெயின்டைன் பண்ணும். ஸோ மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க, ஆக்சிஜன் அளவை வச்சு பார்த்தோம்னா நார்மலாக கூட காட்டும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லைன்னு கிடையாது. மூச்சு விட கஷ்டம் வந்து ஆக்சிஜன் லெவல் குறையிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரிக்கு போவேன் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்குதுன்னா உடம்புனால இருக்கிற ப்ராப்ளமை மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை தவிர ஒரு சில நபர்களுக்கு லாங் டேர்மாக எப்போவுமே ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா சயனாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில இருதயத்தில் வர்ற கோளாறுகளில், அதே மாதிரி சிஓபிடின்றது புகைப்பிடிப்புனால வர்ற நுரையீரல் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸில் டட்டுன்னு ஆக்சிஜன் குறையாமல் எப்போவுமே பார்த்தா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்களும் இந்த ரீடிங்கில் இருக்குது. அது தவிர கை ரொம்ப சில்லுன்னு இருந்தாலோ இல்லை பிபி ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ அதை மாட்டினீங்கன்னா ஒழுங்காக ரீடிங் காட்டாது. இதெல்லாமும் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்.